தனுசு ராசி நெருப்பு ராசிகளில் இந்த தனுசு ராசி ஒன்றுங்க. முழு சுபகரகன் சொல்லக்கூடிய குருவை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்களே சொல்லலாம். அருள் மேலே ரொம்ப தாகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பக்தி, குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்க சொல்ல கேட்டு நடக்கிறது, இந்த மாதிரி உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரங்களும் இந்த தனுசு ராசி அன்புங்களே சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்க உடல் வளம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களோ இல்லையோ, அறிவு பலம் வாய்ந்தவங்க, அறிவால் எல்லாத்தையுமே இவங்க சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகம்தாங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அதை பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. விசுவாசம், நேர்மை, மன உறுதி, அன்பு, கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வு, இது எல்லாமே ஒருங்கு அமையப்பட்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்புன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக தன்னோட இமேஜ் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். பொல்லாதவங்க மற்றவங்ககிட்ட பேர் வாங்கினாலுமே குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் படாத பாடு பட்டாச்சுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் என்னதான் கடுமையான முயற்சி செஞ்சாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க தான் அதிகமாக இருந்திருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனை இன்னொரு பக்கம், தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையிலுமே நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். தந்தை மகன் உறவு பொறுத்த வரைக்குமே சிக்கலாகவே இருந்திருக்கும். வாய் வார்த்தைகளாலேயே நிறைய வம்பு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. சண்டை சச்சரவு எல்லாமே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, தூக்கத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கக்கூடியவங்கள தான் அதிகமாக இருந்திருப்பீங்க. மனநலன்லேயும் ஒரு நிம்மதியான நிலைமைங்கிறது இருந்திருக்காது. எவ்வளோதான் பண வருமானம் வந்திருந்தாலும் வந்த வழி தெரியாமல் தான் போயிருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே சமயம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இன்னும் 7 நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம், எதிர்பாராத நல்லது நடக்க போகுது. இது வரைக்குமே தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருப்பாங்க. மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை மாறும், பண பிரச்சனை தீரும். வீடு நிலம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். ரொம்ப காலமாகவே குழந்தை பாக்கி இல்லைன்னு இயங்கி தவிச்சவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நல்ல செய்தி காத்திருக்குதுன்னே சொல்லலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம், கெட்டி மேலே சத்தம் சீக்கிரம் கேட்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே ஒரு அன்பு அதிகரிக்கும். இது வரைக்குமே கணவன் மனைவிக்கு வாழ்க்கைங்கிறது என்னதான் அந்யோன்யமாக இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது. ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி வீட்டில் நிம்மதி நிலைக்கும், சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. மேலுமே குலதெய்வத்தை கைவிடாது நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரது மூலமாகும் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான். அப்படி பார்க்குறப்ப இந்த வழிபாடுகளை நீங்கள் தவறாமல் செய்ய பாருங்கள். குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்யறது நல்லது. வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள், இனிப்புகளை நீங்கள் படைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். மஞ்சள் நிற ஆடை வியாழக்கிழமை நாட்கள் அணிஞ்சிட்டு வாங்க. இல்லைன்னா மஞ்சள் நிற கைக்கொட்டையாவது உங்களை கூட நீங்கள் எப்போதுமே வச்சுருக்கிறது நல்லது. நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்கிறதால உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப முக்கியமாக தாய் தந்தையரை நீங்கள் பணிவிடை செஞ்சு நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிநாதன் வியாழ பகவான் பகை கிரகமான சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது யோகம். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. தெய்வீக சிந்தனை உங்கள் மனசில் அதிகமாக தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஆலய தரிசனம் செய்கிறதும் தெய்வீக வழிபாடுகளை செஞ்சுட்டு வரது நல்லது. இதனால் மனசில் ஒரு நேர்மறை சக்தி அதிகரிக்குன்னு சொல்லலாம். இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் இது வரைக்குமே உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் இயல்பாக அதிகம் தான். எதையுமே ஒரு கூட்டாக தான் நீங்கள் சேர்ந்து செயல்பட நினைப்பீங்க. ஒரு சாதாரண விஷயத்தை கூட நண்பர்களோட கலந்துக்கிட்டு செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருந்திருக்கும். இனி நீங்கள் தனித்து இயங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொறுப்பு உங்களுக்கு அதிகம். பல கவலைகள் உங்கள் மனசில் இது வரைக்கும் வாட்டிகிட்டு இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்கணும்னா தனித்து நீங்கள் இயங்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான். பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளி இடங்களில் ஆதரவு குறைவாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம்.
சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது நல்ல பலன் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகையாக இருக்கட்டும், பண வருமானமாக இருக்கட்டும், சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையிலுமே பாராட்டு, புகழ் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். புண்ணிய தலங்களுக்கு ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நிச்சயம் இனி உங்களுக்கு வெற்றியை தேடித்தருன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, இனி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுமே சம்பாத்தியம் செய்யக்கூடிய வாய்ப்பு, பண வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப தூர பயணம் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக தான் அமையுன்னு சொல்லலாம். விலகி போன சொந்த பந்தம் எல்லாமே இந்த நேரத்தில் இணைவாங்க. உடல்நல சீராகி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. கல்யாண கனவு நடவாகும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுறதால தொழிலும் நல்ல மாற்றம் தான். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுறதால நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. இந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை உதாசனப்படுத்தினாங்களோ இந்த நேரத்தில் உற்சாகமாக ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலுமே பல நல்ல வாய்ப்பு தானாக வந்து அமையும். விலகி போனவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே பதவி யோகம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. இந்த நேரம், இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு சிறப்பு. கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்தனையில் தெளிவு பிறக்கிறதால நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பண தேவையுமே இந்த நேரம் பூர்த்தியாகக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். மற்றபடி குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், பெரிய அளவில் பாதிப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் படிப்பின் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். இனி நீங்கள் பட்ட படிப்பின் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக நடத்திக்க போகிறீங்க. இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவன ஸ்தானத்தில் இருக்கும்போது ராசிநாதன் குரு பகவானும் தன் பார்வை வழியாக உங்களை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பு தான். அரசு வழியில் முயற்சி மேற்கொண்டாலும் சாதகமான பயன் கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இது நாள் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை, நெருக்கடி, சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றா விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்திலுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த நேரம் உங்களால் உணர முடியும். வார்த்தைகளை தெளிவு இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம், பணப்புழக்கம் சிறப்புன்னு சொல்லலாம். போராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம். கண்டிப்பாக முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கிறதால அற்புதமான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய சக்தி தருவார். தடப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். செய்யக்கூடிய முயற்சி சாதகமாகவும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும். உத்தியோகத்திலிருந்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கேட்டிருக்கிற இடத்துலேருந்து பண வருமானம் கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும். வேலையிலுமே செல்வாக்கு, பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கோவில் வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்ற பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் தான். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை எந்த நாளும் மறக்காம செய்ய பாருங்க. கூடவே முன்னோர் வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தில் நல்லது. உறவினர் வருகை இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறதால கொஞ்சம் செலவு உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் மகிழ்ச்சி நிலைக்கும். உழைப்போன நிலைமை உயர்ந்து வரதால கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இனி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைன்னு சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுறதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான். தடப்பட்ட முயற்சி எல்லாமே நீ விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கும். அரசு வழியில் முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் தான். தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம்னு சொல்லலாம். வம்பு வழக்குன்னு சிக்கியிருந்த உங்கள் வாழ்க்கை இனி விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம். ராசிநாதன் பார்வை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கிடைச்சிருக்கிறதால தொழில் விருத்தியாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலைமை. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடனுக்காக வட்டி மேல் வட்டி கட்டி இந்த நேரத்தில் நெருக்கடி செஞ்சவங்களுக்கு எல்லாமே கடன்லேருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது. வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல தகவல் வரும். பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தான். மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறையோடு செயல்பட பாருங்க. விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதால செயல்களில் வேகம் உண்டு. செலவு கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம். அதனால சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ள
குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகி இணக்கமான சூழ்நிலை இந்த நேரத்தில் உண்டாகுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் முன்னேற்றகரமான காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கிறதால திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.